ஷேய் விஷ்ணு, 7 ஜென்மமாக நாங்கள் பூமியில் இறங்காதனால பாடாப்படுத்தி அசிங்கம் பண்ணி வச்சுருக்க பூமியில் எல்லாம் மில்லு தொழிற்சாலை என்னென்ன 2ஆம் நம்பர் பூரா எக்ஸ்போர்ட் மாதிரி கம்பெனிகளை பூரா கெட்டி பூமியில் டாராக கெட்டி பாழாக்கி வச்சுருக்கான். அத்தனையும் ஆமை உள்ளே நுழைஞ்சிருச்சு. இன்னிலேருந்து நொறுங்கி போகும். புரியுதா? வழக்கு கூடுதலாக ஏறி உள்ள வரையில் அது பார்க்க முடியாது. இவர் சீக்கிரமாக சிட்டி கிராமத்தை அடைச்சி நான் கணக்கு எடுக்கணுங்காரு கடவுள். கணக்கு எடுக்கணும், கணக்கு எடுக்காமல் விடக்கூடாது அப்படின்ட்டாரு. அதனால் உட்காந்து இன்னும் வாசிக்காதப்பா, சிக்கல் நீதிமன்ற கோர்ட்டு ஜட்ஜிக்கு பூரா வரும். பத்தியா பார்க்கலையா கணக்கு, கணக்கு கொடுத்தானா கொடுக்கலையா. ஆனால் கணக்கு உள்ளே போட்டு வரையில் கணக்கு இந்த அதிகாரி அரசியல்வாதி நியமித்த கணக்கில் ஒட்டு மொத்தமாக அள்ளிடுவார். எல்லாமே கம்ப்ளீட்டாக அள்ளிடுவார். கம்ப்ளீட்டாக இதைத்தான் அள்ளுவார். பத்திரப்பதிவில் கீழே என்னென்ன இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து போடுதானோ, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கணும், எல்லாம் சிட்டி கிராமத்தில் கூவ மாதிரி குத்த வச்சுருப்பான். அப்படியே அடைச்சி உள்ளே அள்ளி உள்ளே தள்ளிடுவார். 13 செயலரை 13 கம்பி இன்றைக்கி போட்டார். ஆமையை விட்டாச்சுன்னா அவ்வளோதான். அவன் உள்ள செயலரைக்கு போகிறதுக்கு தான் கணக்கு. ஆமையை விட்டுட்டார். விட்டவுடனே இவன் செயலரை போகிறதுக்கு தான் அது கரெக்டாக விடுதார் கணக்கு. கடவுள் இது போடு, உனக்கு லேசாக தெரியும். கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்கான். வழக்கறிஞர்கள் பூரா ஆடாது அப்படின்ட்டார். பிறகு நீ உள்ளே தான் போவா. எங்கே போவா? செயலறைக்கு போவா. கணக்கு பெட்டிஷனை நீ வழக்கு ஆடுற பெட்டிஷனை கிளியராக விரித்து போட்டு ஆடுதையில் அதில் பார்க்கையில் சேர்த்து அப்படியே வழக்கு ஆடுறவனோடு சேர்த்து உள்ளே வெளியிடுவார் செயலறைக்கு. புரியா? ரணவழி எடுத்து போடுவார். உட்காந்து நீதிமான் கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீதி அரசர் கணக்கு விடுதார். 7 ஜென்மம் ஆச்சு. 7 ஜென்மத்துக்கு அப்புறம் பார்த்தா பூமியில் இறங்கியிருக்கார். ஆட்டமா அப்படின்ட்டார். ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானா? டெல்லியிலும் தமிழ்நாடுக்கு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்காரு. ரெக்கையை ஒடிச்சு போடுவேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.